ஓம் சாந்தி. சுயமரியாதை எண் 33. நிர்விக்ன நிலை மூலம் ஒவ்வொரு அடியும் தீவிர கதியுடன் எடுத்து வைத்து முன்னேறும் சிரேஷ்ட ஆத்மா நான். வாணி தேதி 11/4/83. எந்த ஒரு தடையும் நம் முன்னேற்றத்தை நிறுத்திவிடக் கூடாது. தடையில்லாத போதே புருஷார்த்தம் தீவிரம் ஆகும். தடை வந்து அதை நீக்குவதில் நேரம் வீணாகும். தடையே வராமல் இருப்பதற்கான சாதனம் மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்மிருதியில் இருப்பதாகும். சக்திசாலி முன்பு மாயாவின் தடை வர முடியாது. எப்போதும் பாபா நினைவில் இருப்பவர் தடையற்றவராக இருப்பார். தடைக்கு விடை தரும் சமயம்தான் சங்கமயுக சமயம் ஆகும். நாம் வெற்றி ரத்தினம். சுயமரியாதை எண் 34. நான் ஆத்மீக ஸ்மிருதி மூலம் செயல் செய்யும் சிரேஷ்ட ஆத்மா. 14/4/83. எந்த ஒரு செயல் நடத்தை சாதாரண மனிதரைப் போல இருக்கக்கூடாது. சாதாரண வாழ்விலிருந்து சிரேஷ்ட வாழ்விற்கு வந்து விட்டீர்கள். கலியுகத்திலிருந்து சங்கம யுகத்திற்கு வந்து விட்டீர்கள். யுகம் மாறியது, வாழ்வும் மாறிவிட்டது. செயல் செய்யும் முன் செயலை சோதனை செய்யுங்கள். விலகிய நிலை இல்லையெனில் பாபாவுக்கு அன்பானவர் ஆக முடியாது. ஆத்மாவை பார்ப்பதால் குஷி ஏற்படும், இரக்கம் வரும். பார்வை உள் உணர்வில் மாற்றம் வேண்டும். நம் பிரபாவம் அறியாமையில் இருப்பவர் மீது ஏற்படவில்லை எனில், சுப பாவனை வைக்கவில்லை என்பது தெளிவாகிறது. சூட்சம பாவனைக்கே பலன் கிடைக்கும். சுயமரியாதை எண் 35. 14/4/83. நான் சங்கமயுக விசேஷதாவின் நினைவு மூலம் சக்திசாலியாக இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. சங்கமயுகம் சிரேஷ்ட யுகம், பரிவர்த்தனைக்கான யுகம். ஆத்மா பரமாத்மா சந்திப்பிற்கான யுகம். சங்கமயுக விசேஷத்தை நினைவில் வைத்து சக்திசாலி ஆகுங்கள். நினைவு எப்படியோ அப்படி சொரூபம் தானாக ஆகிவிடலாம். எந்த விகாரமும் நம்மிடம் யுத்தம் செய்யக்கூடாது.
தினம் தினம் புது புது பாயிண்டை நினைவில் வைத்து அசை போடுங்கள். அப்போது மகிழ்ச்சியோடு இருக்கலாம். பாபாவால் தரப்பட்ட பொக்கிஷம் அசை போடும்போது நமது பொக்கிஷம் ஆகிவிடும். சுயமரியாதை எண் 36 5/12/83. நான் அங்கதன் சமமாக ஆடாது அசையாது இருக்கும் சிரேஷ்ட ஆத்துமா. ஒரே ரசனையில் இருப்பவர் அசையாதவராக இருப்பார். ஒருவரைத் தவிர புத்தி வேறு எங்கும் செல்லக்கூடாது. ஒருவரிடமே அனைத்தும் பெறும்போது வேறு பக்கம் ஏன் செல்ல வேண்டும்? சகஜமான மார்க்கம் கிடைத்து விட்டது. பாபா கிடைத்ததால் எல்லாம் கிடைத்து விட்டது. இந்த குஷியில் ஆடுவதும் பாடுவதுமாக இருங்கள். ஒருவரிடமே முழு உலகையும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. சுயமரியாதை எண் 37. நான் சங்கமயுக அலௌகீக வாழ்வில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. நாள் 16/1/85. லௌகீக தந்தை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி தருபவர். அலௌகீக தந்தை தரும் ஆஸ்தி எல்லைக்கப்பாற்பட்டது. மறுபிறவி பெற்று விட்டீர்கள். இறந்தவர் கடந்த பிறவியை நினைப்பது இல்லை. அலௌகீக பிறவி எடுத்த பின் லௌகீக பிறவியை ஏன் நினைக்க வேண்டும்? கலியுகத்திலிருந்து சங்கம யுகத்திற்கு மாற்றல் ஆகி வந்த பின் மீண்டும் எல்லையை தாண்டி கலியுகத்திற்கு ஏன் செல்ல வேண்டும்? ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்யும் நல்ல வியாபாரி நீங்கள். எல்லையில்லாத உற்சாகம் ஆர்வத்தில் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். சுயமரியாதை எண் 38. நாள் 25/11/85. நான் அன்பில் மூழ்கி இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. எந்த செயல் செய்தாலும் அது சிரேஷ்ட செயலாக இருக்க வேண்டும். ஜென்மமே சிரேஷ்டமாக இருக்கும்போது சாதாரண செயல் எப்படி செய்ய முடியும்? ஜென்மம் மாறும்போது செயலும் மாறிவிடும். பெயர், உருவம், தேசம், செயல் எல்லாமே மாறிவிடும். நிமித்தம் ஆவதற்கான பலன் கிடைக்கிறது. பிரத்யட்ச பலன் சிரேஷ்ட யுகத்திற்கான பலன் ஆகும்.
இந்த பலனை அனுபவிப்பவர் சக்திசாலியாக இருப்பார். அவர் பரஸ்திதி மீது சகஜமாக வெற்றி பெறுவார். சக்திசாலி பாபா நம்முடன் இருக்கிறார். இந்த நினைவு மூலம் முன்னேறி செல்லுங்கள். சுய மரியாதை எண் 39 1186. நான் சர்வ கஜானாக்களிலும் நிறைந்து இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. நமக்கு கிடைத்துள்ள பொக்கிஷம் கணக்கில் அடங்காதது, அழிவற்றது. ஒவ்வொரு கஜானாவையும் நினைவில் கொண்டு வாருங்கள். குஷி இருக்கும். சக்திசாலி ஆகிவிடலாம். வீணானவை முடிந்து போகும். வீண் எண்ணம், வீண் சமயம், வீண் பேச்சு எல்லாமே மாறிவிடும். புது வாழ்வு, புது உற்சாகம், ஆர்வம் வந்துவிடும். ஒவ்வொரு வினாடி புதியது ஆகிவிடும். அனைத்தும் அடைந்து விட்டாலே நிறைந்தவர் ஆகிவிட்டோம். நிறைந்து இருப்பவர் குழப்பத்தில் வரமாட்டார். குஷி இருக்குமிடத்தில் துக்கம் இருக்க முடியாது. சுய மரியாதை எண் 40 23/1/87. நான் சதா முக மலர்ச்சியுடன் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. தேவி தேவதைகளின் முகத்தில் மகிழ்ச்சி இருப்பது தெரியும். கோவிலில் உள்ள சிலைகளின் முகத்தில் கூட மகிழ்ச்சியுடன் இருப்பதை காட்டியுள்ளனர். எல்லாம் நிறைந்து இருப்பவரே மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். எந்த பரஸ்திதியிலும் துக்கத்தின் சின்னம் உங்கள் முகத்தில் தெரியக்கூடாது. ஏனெனில் துக்க உலகில் இருந்து சங்கம யுகத்திற்கு வந்து விட்டீர்கள். ஓம் சாந்தி.